மூத்த பத்திரிகையாளர் திரு தரா ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். 2026 நிச்சயம் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மீண்டும் சூளுரைத்திருக்கிறார் அமித்ஷா. எப்படி பார்க்கிறீங்க? ஆட்சியை பிடிப்போம் என்று சொல்வது அவரவர் நம்பிக்கை. ஆனால் அவர் இந்தியிலே தெளிவாக சொன்னது என்னவென்றால், அதிமுக பாரதிய ஜனதா ஆகிய இரண்டு கட்சிகளின் ஆட்சி என்றுதான் தெளிவாக சொன்னார். தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அமித்ஷா அவர்கள் கூறியது இதுதான். அப்படி என்றால் அதிமுக தான் இப்போது முடிவெடுக்க வேண்டும். பாரதிய ஜனதாவோடு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அதிமுக தயார் இல்லையா? பாரதிய ஜனதா தயாராக இருக்கும். ஏனென்றால் மத்தியில் நடப்பதே கூட்டணி ஆட்சி தான். பல மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தமிழ்நாட்டில் அப்படியான ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஒரே ஒரு வாய்ப்பு 1980 வந்தது. அதுவும் நிறைவேறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர் அவர்களே மக்கள் இதை நிராகரித்து விட்டார்கள் என்றுதான் 1980 கூறினார். அப்படி இருக்கும்போது உண்மையிலேயே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால், ஒன்று நண்பர் பீட்டர் அலன்சோன்ஸ் கூறிய மாதிரி டீலிமிட்டேஷன் பற்றிய விவரங்களை அல்லது தெளிவை அமித்ஷா அவர்கள் வழங்க வேண்டும். காஸ்ட் சென்சஸ் என்று சொன்னால் ஜாதியை தொகுப்பாக சொல்வார்களா அல்லது தனித்தனி ஜாதியா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏனென்றால் 2011 அந்த காஸ்ட் சென்சஸ் ஏன் ஃபெயிலியர் ஆனது என்றால், அவரவர்கள் ஜாதியை சொன்னார்கள். லட்சக்கணக்கான ஜாதிகள் இந்தியாவில் வந்தன, தொகுப்பாக சொல்லவில்லை. இப்போது தொகுப்பாகத்தான் சொல்ல முடியும். ஆனால் அதுல இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், கர்நாடகத்திலே இருக்கிற தொகுப்பு தமிழ்நாட்டிலே செல்லுபடியாகாது, தமிழ்நாட்டிலே இருக்கிற தொகுப்பு உத்தரப்பிரதேசத்தில் செல்லுபடியாகாது. எனவே இது ஒரு பெரிய விஷயம். எல்லா மாநிலங்களையும் கலந்து ஆலோசித்துத்தான் சென்சஸ் ஃபார்ம் என்பதே நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியான ஒரு ஆசை எண்ணம் பாரதிய ஜனதா அரசுக்கு இருப்பதாக தெரியவில்லை. கேஸ் சென்சஸ் என்று சொல்வதே காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிற கோரிக்கைக்கு அந்த கோரிக்கையை நீர்த்து போக செய்வதற்காக சொல்வதாகத்தான் நான் பொருள் கொள்கிறேன். அடுத்தது நிதி ஒதுக்கீடு என்று சொல்லும் போது பாரதிய ஜனதா அரசு இதுவரைக்கும் அதிலே ஆட்சியிலே இல்லாத மாநிலங்களிலே நியாயம் செய்வதே இல்லை என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். அது குறித்த தமிழ்நாடு அரசின் வழக்கு உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை காலம் முடிந்த பிறகு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆக எல்லா வகைகளிலும் தமிழ்நாடு என்று பார்த்தால் பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டின் நியாயங்களுக்கு எதிராகத்தான் நடந்து கொள்கிறது. அப்படியான பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அரசுக்கு அதிமுக தயார் இல்லையா? இதுதான் அமித்ஷா பேச்சிலிருந்து எழுகிற கேள்வியாக நான் புரிந்து கொள்கிறேன். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.